அன்பார்ந்த மாணவர்களே, இப்ப நம்ம பார்க்கக்கூடிய பாடல் குறுந்தொகையில தேவகுலத்தார் பாடிய பாடலை நாம் பார்க்கின்றோம். இந்த பாடலை வாசிக்கின்றேன். நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்தன்று, நீரினும் ஆறளவின்றே சாரல், கருங்கோல் குறிஞ்சி பூக்கொண்டு பெருந்தேன் இழைக்கும் நாடனோடு நட்பே என்ற பாடல்தான். இதற்குரிய விளக்கத்தை பார்ப்போம். நிலத்தினும் பெரிதே என தொடங்குகின்ற இந்த குறுந்தொகை பாடலை தேவகுலத்தார் என்ற புலவர் பாடியுள்ளார். இது குறிஞ்சி திணை பாடலாகும். தலைவன் சிறைப்புறத்தானாக அவனை பழித்த தோழியை மறுத்து அவனை பாராட்டி தலைவி பாடும் துறையில் இது அமைந்துள்ளது. கீழே இருக்கக்கூடிய அந்த காட்சி படத்தையும் நீங்க நினைவுல வச்சுக்கோங்க. இதோட அந்த பொருளையும் ஒப்பிட்டு பார்த்துக்குங்க. இந்த பாடலினுடைய துறைக்குரிய விளக்கம் என்ன? கள ஒழுக்கத்தில் தலைவன் நெடுநாள் களவாக தலைவியோடு உறவு கொண்டிருந்தான். ஒரு முறை அவன் தலைவியை சந்திக்க அவளுடைய இல்லத்தின் வேலிப்புறத்தில் நின்று கொண்டிருந்தான். அவன் நிற்பதை தோழி அறிந்து கொண்டாள். தினம் திருமணம் செய்யாமல் களவிலேயே காலத்தை நீட்டிக்கின்ற தலைவன் தலைவியை மணந்து கொள்ள நினைக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட தோழி, தலைவன் வரையாது என்றால் மனம் புரியாது, காலம் நீட்டிப்பதை குறிப்பிட்டு அவனை பழித்து கூறினாள். ஆனால் தலைவியோ தனக்கும் தலைவனுக்கும் இடையே உள்ள சிறந்த நட்பினை புகழ்ந்து கூறினாள். இந்த பாடலினுடைய நேரடி பொருள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மலைப்பக்கத்தில் உள்ள கரிய கொம்புகளை உடைய மலர்களில் மிகுதியான அளவில் தேனை கொண்டு பெரிய தேன் இறாலை வண்டுகள் கட்டுகின்ற நாட்டை உடையவன் தலைவன். அவனோடு நான் கொண்ட நட்பு நிலத்தை காட்டிலும் பெரியது, வானத்தை காட்டிலும் உயர்ந்தது, கடலை காட்டிலும் அளப்பதற்கு அரிய ஆழமுடையது என்று கூறுகிறது. இந்த பாடலினுடைய விளக்கத்தை மேலும் பார்த்தோமேயானால், இப்பாடலின் மூலம் தலைவி தோழியின் பழிப்புரையை மறுத்தாள். சிறந்த நட்புடைய தலைவன் தன்னை கைவிடாமல் விரைவில் மணந்து கொள்வான் என்பதை குறிப்பாக புலப்படுத்தினாள். இந்த பாடலினுடைய சிறப்பை நம்ம அடுத்து பார்ப்போம். சாரல் குறிஞ்சி திணையின் முதல் பொருளாகிய நிலத்தையும், மலர்கள் மலரும் இளவேநீர் காலம் குறிஞ்சி திணையின் பொழுதையும், குறிஞ்சி பூ தேன் வண்டு தேன் கூடு ஆகியன குறிஞ்சியின் கருப்பொருளையும் குறிக்கின்றன. தலைவி தலைவனின் நட்பை பற்றி கூறுவதால் புணர்தல் நிமித்தம் என்ற குறிஞ்சியின் உரிப்பொருள் உணர்த்தப்படுகின்றது. நிலத்தின் அகலத்தையும் வானத்தின் உயரத்தையும் கடலின் ஆழத்தையும் விட அவர்கள் இருவரும் கொண்ட அன்பின் பரப்பு உயரம் ஆழம் சிறந்தது என்று அன்பின் பெருமையை காட்டுகிறது. வானம் கடல் நீரை உண்டு நிலத்தில் பொழிவதால் உயிர்கள் இன்புற்று வாழ்கின்றன. எனவே இம்மூன்றின் சேர்க்கையும் தேவை என்பதை உணர்த்த இங்கு கூறப்பட்டுள்ளது. உள்ளுரை உவமமும் இதில் இடம்பெற்றுள்ளது. குறிஞ்சி பூக்களின் தேனை வண்டுகள் தேனடையில் சேமித்து வைக்கும் நாடன் என்று தலைவி குறிப்பிடுகின்றார். பல்வேறு பிறவிகளிலும் தலைவனும் தலைவியும் பயின்று வந்த அன்பின் பெருக்கின் திரட்சியே தற்போது ஏற்பட்டிருக்கும் நட்பு என்று இதன் உள்ளுரை ஓமமாக கொள்ளலாம். குறிஞ்சி மலர் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மலரும் என்பர். அவ்வாறு 12 ஆண்டுகளில் மலர்ந்த தலைவியிடம் தலைவன் இன்பம் நுகர்ந்து நட்பு கொண்டான் என்றும் உள்ளுரை ஓமம் கொள்வதும் உண்டு. தலைமகன் சிறைப்புறத்தானாக நிற்பது தோழிக்கு மட்டுமே தெரியும், தலைவிக்கு தெரியாது. இந்நிலையில் அவள் தலைவனோடு நட்பை புகழ்ந்து கூறுவது சிறப்பான அவளுடைய காதல் பண்பை காட்டுகின்றது. அவள் கூற்றை கேட்கும் தலைவன் வெள்ளை மனம் கொண்ட தலைவியை ஏமாற்றாமல் விரைவில் மணந்து கொள்ளும் நிலை இதனால் ஏற்படுகிறது. தலைவன் சிறைப்புறத்தானாக இருப்பதை தலைவி அறியாத நிலையில் அவன் கேட்கட்டுமே என்று தோழி அவனை திட்டுவது சிறந்த உளவியல் உத்தியாகும். பாங்கியல் கூட்டத்திற்கு வந்திருக்கும் தலைவன் விரைவில் மணக்க தோழி செய்கின்ற செயல் அவளுடைய அறிவு திறத்தையும் தலைவி மேற்கொண்ட அக்கறையையும் காட்டுகின்றது. தலைவா, நீ இருப்பதை அறியாத அவள் உன்னை நம்பிக்கையோடு புகழ்வதை கேள், நம்பிக்கை மோசடி செய்து விடாதே என்ற குறிப்பாக புலப்படுத்தி விடுகிறாள் தோழி. இவ்வாறு தேவகுலத்தார் ஒரு தெய்வீக கதையை சித்தரித்துள்ளனர். நன்றி.